சோ நேத்து நான் ஒரு பிச்சைக்காரன் ராஜா வீட்டுக்கு போய் பேலஸ்ல போய் எனக்கு ஒரு துணி கொடுங்கன்னு கேக்குறாரு. இளவரசன் அவருக்கு புதிய ஆடையை கொடுக்கறாரு. இந்த பிச்சைக்காரன் சந்தோஷத்தோடு அந்த ஆடையை போட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவர் கழட்டின அழுக்கு துணியை என்ன செய்யறாருன்னா, நமக்கு இது திரும்பி தேவைப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுக்கு துணியை கையில எடுக்கிறாரு. அப்ப ராஜா சொல்றாரு, இது உன் துணி மாதிரி இல்ல, இது நல்லா உழைக்கும், ரொம்ப நாளா போட்டுக்கலாம், போய் நீ விருந்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவர் விருந்துக்கு போறாரு, மற்ற மக்களும் வந்தாங்க, இவரும் போறாரு. ஆனா அவர் கையில என்ன இருக்கு, அந்த அழுக்கு துணி பக்கத்திலேயே இருக்குது. அது அவரை கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஆக்குது. ஆனாலும் என்ன செய்யறாரு, விருந்து சாப்பிடுறாரு. ஆனா முழுமையா என்ன செய்யல, அந்த விருந்து அவர் என்ஜாய் பண்ண முடியல. அந்த துணியை பார்த்துட்டு அதோடைய ஸ்மெல்லு அதெல்லாம் அவர் என்ன செய்து, அதை நம்ம எடுத்துட்டு வந்திருக்க கூடாதோ அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனாலும் அதை விடல, அவர் கூடவே வச்சிட்டு இருக்காரு. ஒரு நாள் என்ன செய்யறாருன்னா, இந்த பிச்சைக்காரன் உடம்பு முடியாம படுத்துக்கிறாரு. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு இது அந்த புதுசா போட்டிருந்தாரு இல்லைங்களா, அந்த துணி ரொம்ப நாள் அவருக்கு உழைச்சது. ஆனா அவர் பழைய கிழிந்த ஆடைகளை என்ன செய்தாரு, விடாம பிடிச்சிருந்ததுனால அதை அவர் பக்கத்திலே வச்சிருந்தாரு. அப்போ அந்த ராஜா வரும்போது அவனை பார்த்தாரு. பார்த்துட்டு சொல்றாரு, உன்னுடைய பழைய ஆடைகளை நீ விடவே இல்லையா, அதை பக்கத்திலே வச்சிட்டு இருக்கியா, சோ நீ புதிய ஆடையை முழுசா என்ன செய்யல, என்ஜாய் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்பதான் அந்த பிச்சைக்காரர் சொல்றான், ஆமாயா, நான் இது எனக்கு தேவைப்படுமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலே வச்சிருந்து என்னுடைய இந்த புதிய ஆடை என்ன செய்யல, நான் என்ஜாய் பண்ணல. இங்க போற வர மக்கள் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு என்ன பாக்குறத விட என் பக்கத்துல இருந்த அந்த அழுக்கு மூட்டையை தான் அவங்களுடைய கண்கள் என்ன செய்தது, பார்த்துச்சு, என்ன பார்க்கல. இப்ப எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிச்சைக்காரன் சொல்றாரு. நாமும் இதே போலதாங்க தேவ ராஜ குடும்பத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கோம். அவருடைய விருந்துல கலந்து கொள்ள பழைய பாவ வாழ்க்கை என்ற கிழிந்த ஆடைகள் என்ன செய்யணும், கழற்றி புதிய விசுவாச வாழ்க்கையை நம்ம அணிய வேண்டும். நாம் கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கும் போதுதான் பழைய பாவ பழக்கங்களையும் பழைய வாழ்க்கை முறைகளையும் விட்டு வரணும். அப்பதான் உண்மையான ஆனந்தம் என்ன செய்யும், நமக்கு நிறைவாக கிடைக்கும். இந்த பிச்சைக்காரனை போல பழைய பாவத்தையே நினைத்து கொண்டு இல்லது செய்த தவறுகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இப்ப என்ன செய்ய மாட்டோம், நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோம். பழையது எல்லாம் போகட்டும், எல்லாம் புதியவை ஆயின என்று நினைச்சிட்டு சந்தோஷத்தோடு நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். 2 கொரிந்தியர் 5:17 வாசித்தீங்கன்னா, யாராவது கிறிஸ்துக்குள் இருந்தால் அவர் புதிய படைப்பாக இருக்கிறான், பழைய எல்லாம் ஒழிந்து போச்சு, எல்லாம் புதிதாயிற்றுன்னு சொல்லுது. அது போல இதை மனசுல வச்சுக்கிட்டு சந்தோஷத்தோடு தூங்குங்க. கிறிஸ்துவில் புதிய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு பழையதை விட்டுவிட்டு முன்னேறுவோம். God bless you all. Good night.